ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஃபூல் கிடையாது, நான் ஞானி. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஞானமற்ற செயலாக இருக்கக்கூடாது, ஞானமுள்ள செயலாக இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள், நான் சொல்றது கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு டோட்டலாக வெளியே இருக்காங்க. டோட்டலாக கர்த்தரை அறியாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் டோட்டலாக கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. அவங்க கர்த்தர் தெரியாது, அவங்க வாழ்க்கைக்கு நோக்கம் தெரியாது, டோட்டலாக வெளியே இருக்கிறாங்க. நம்ம டோட்டலாக வெளியே இல்லை, ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய சித்தத்தை ஒரு பாட்டு அறிஞ்சுக்கிட்டோம், நரகம் போக மாட்டோம், இயேசு தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய குடும்பத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்போ டோட்டலாக வெளியே இல்லை, உள்ளே வந்துட்டோம். ஆனால் தேவன் நமக்காக ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணின்னு ஒன்று இருக்கு. அந்த பணியை நிறைவேற்ற வேண்டுமென்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து வாழ வேண்டுமென்றால் வசனத்தை கொண்டு மனதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அநேக மக்கள் சொல்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியாதுங்கிறாங்க. அறிய முடியாதுன்னா வாசிக்கிறேன், எபேசியர் 5 படிப்போம். எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து கொள்ளப்பட்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஃபூல் மாதிரி நடக்க முடியுமா? என்னங்க, நான் டெய்லி 100 பேரை காமிக்கிறேன் உங்களுக்கு. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஃபூல் மாதிரி நடக்க முடியுமா? நடக்க முடியும். அற்ற ஃபூல் மாதிரி மதியிட்டவன் நடக்க முடியும். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை நாம் வேஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபுல்லாக நடந்துட்டோம்னு அர்த்தம். ஒரு நாளை டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டோம், அந்த நாளில் நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா அந்த நாளில் நம்ம ஒய்ஷா நடக்கலைன்னு அர்த்தம். நம்ம கல்டிவேட் பண்ணலை. நீங்கள் வேலைக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க, வேலைக்கு போகணும், கட்டாயம் போகணும். வேலைக்கு போயிட்டு சும்மா அப்படியே காலத்தை அப்படியே தள்ளிட்டு போகிறோம், சும்மாவே அப்படியே சாதாரண மனுஷன் லோக மனுஷன் மாதிரி வாழ்கிறோம்னா அந்த நாளை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை மக்கள் நாட்களை வீணாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஃபூல் கிடையாது, நான் ஞானி. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஞானமற்ற செயலாக இருக்கக்கூடாது, ஞானமுள்ள செயலாக இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். யாருக்கு பேசுகிறாரு? விசுவாசிக்கு பேசுகிறாரு. நீங்கள் மதியற்றவர்களாக இருந்துறாங்க, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கன்னு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறாரு. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, சில காரியம் கர்த்தருடைய சித்தம் இல்லை, சில காரியம் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, டிசர்ன் பண்ணுங்க, உணர்ந்து கொள்ளுங்கன்னா வேறு பிரித்து பாருங்கிறாரு. கொலோசியர் திருப்போம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4:12. எப்பாப்ராவும் உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் போராடுறான். எதுக்கு போராடுறான்னா, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலையும் தேறி இருக்கணும், அதே நேரத்தில் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். என்றால் உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியம் தேவ சித்தம் கிடையாது. இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லைன்னு அறிந்து அதில் நடக்கக்கூடிய ஆளாக இருக்கிறோம் என்றால் நம்ம ஞானமுள்ள ஆளாக இருக்கிறோம்னு அர்த்தம். கையில் ஊதி சொல்லுவோம், நான் தேவ ஞானத்தினாலே நிறைந்திருக்கிறேன், எனக்குள்ளே ஞானத்தின் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நான் என் நாட்களை வீணாய் போக்காதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை அறியவும் அதில் தேரவும் அதில் நிலை நிற்கவும் நான் விரும்புகிறேன். ஆமென்.